ஆவியானவரை நான் பலமாய் இறங்க செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் சொல்லுகிறேன், இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வருவார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து என்ற வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற அதே டைம்ல சகல வல்லமைகளை சகல பிரச்சனைகளை அழித்து போடும்படியாய் பலமாய் உங்க மேல இறங்கி வரப்போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லுங்க? பட்சிக்கிறவன் இடத்தில் இருந்து பட்சணத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் அல்லவா? எந்த பிரச்சனை உங்களை அழிக்கணும்னு வந்துச்சோ அந்த பிரச்சனையிலிருந்து சில தீர்வை இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்காய் முளைக்க பண்ண போகிறார். எந்த பிரச்சனை உங்களை ஆள வைக்கணும், எந்த பிரச்சனை உங்க லைஃபவே ஒன்னில்லாம ஆக்கணும்னு நினைச்சிச்சோ அதே பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது சில ஹெல்ப் பண்ணும், ஏதாவது சில சோத்திரம் ஆகாரத்தை உங்களுடைய மைண்ட் அல்லது உங்களுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற ரீதியில ஏதாவது நடக்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்கு. என் கையில ஒண்ணு இல்லையே, நான் வெறுமையா இருக்கிறேனே, நானும் என் குடும்பமும் வெறுமையா இருக்கிறோமே, என் கையில ஒண்ணுமே இல்லையே. சபையே, தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை உங்களுக்கு தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஒன்றுமில்லைன்னு நீ யோசிக்காத, உன்மேல் பலமாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். சிங்கத்தை காட்டிலும், உன் பிரச்சனையை காட்டிலும், உன் போராட்டத்தை காட்டிலும், உன் வியாதியை காட்டிலும் பெரிய ஆவியானவர் உங்க மேல இருக்கிறபடினால் உங்களுக்கு ஜெயத்தை தரப்போ